ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்வதால் உண்டாகும் புண்ணியங்கள் என்ன தெரியுமா? அகத்தியர் விஜயம் நூலில் வெங்கட்ராம சித்தரால் சொல்லப்பட்ட ரகசியங்கள் இவை. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்தது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் எத்தனை தெரியுமா? நீங்கள் இதுவரை அருள்மிகு உண்ணாமலை சமேத அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றிலும் அமைந்திருக்கும் கிரிவல பாதையில் ஒரே ஒரு முறை வலம் வந்திருந்தால் அதுவே அண்ணாமலை கிரிவலம். அது பௌர்ணமி அன்று சென்றிருந்தாலும் சரி, விடுமுறை நாளில் சென்று இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, பகலில் கிரிவலம் சென்று இருந்தாலும் இரவில் கிரிவலம் சென்று இருந்தாலும், கொட்டும் மலையில் கிரிவலம் சென்று இருந்தாலும் வெயிலில் கிரிவலம் சென்று இருந்தாலும், உலகத்தின் அனைத்து ஜீவன்களுக்கும் அப்பாதான் இந்த அண்ணாமலை என்று எண்ணியவாறு கிரிவலம் சென்று இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பக்தி உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் கூப்பிட்டார், அதனால் கிரிவலம் வந்தேன் என்று கிரிவலம் சென்று இருந்தாலும் சரி, ஜோதிடர் சொன்னதால் பரிகாரத்திற்காக கிரிவலம் சென்று இருந்தாலும் சரி, 3000 முறை மனித பிறவிகள் எடுத்த பின்னர்தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல ஒருவரால் முடியும். உங்களுடைய அப்பா அம்மா மற்றும் அவர்களுடைய அப்பா அம்மா என்று முன்னோர்கள் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பித்ருக்கள் உலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் பல கோடி முறை பூஜை செய்து தவம் இருந்து பெற்ற வரத்தால் தான் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்திருக்கின்றது என்பது நம்மில் எத்தனை பேர்களுக்கு தெரியும்? அது மட்டுமல்ல, பல 100 பிறவிகளாக நம்மை படைத்த அந்த ஈசனிடம் கோவிலுக்கு சென்று உருகி அழுது அண்ணாமலைக்கு செல்ல வேண்டும், அண்ணாமலை கிரிவலம் வர வேண்டும் என்று வேண்டியிருந்தால் மட்டுமே இப்பிறவியில் அண்ணாமலையாரின் அருள் கிட்டும். இதை நாம் உணர்வதே கிடையாது. பலவிதமான விலங்குகள், செடி கொடிகள் என்று பிறவிகள் எடுத்துவிட்டு இறுதியாக காளை பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதன்முறையாக ஆண் மனித பிறவி எடுக்கும். பசு பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதன்முறையாக பெண் மனித பிறவி எடுக்கும். அப்படி முதன்முறையாக மனித பிறவி எடுக்கும்போது அண்ணாமலையில்தான் ஈசன் பிறக்க வைக்கிறார் என்பது அகத்தீசர் நமக்கு போதிக்கும் அருணாச்சல ரகசியங்களுள் ஒன்று. நாம் கிரிவலம் செல்லும்போது இதுவரை நாம் எத்தனை முறை மனித பிறவி எடுத்திருந்தோமோ அத்தனை பிறவிகளும் நம்முடன் கூடவே ஆவி வடிவில் கிரிவலம் வரும். அதனால்தான் யார் இந்த பிறவியில் 1008 முறை அண்ணாமலை கிரிவலத்தை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்று அகத்தீசர் உபதேசித்து இருக்கிறார். 1008 முறை கிரிவலம் முடிக்கும்போது நமது அனைத்து முற்பிறவி பாவங்களையும் புண்ணியங்களையும் அண்ணாமலையார் ஈர்த்து நம்மை பரிசுத்தமான ஆத்மாவாக மாற்றிவிடுகிறார். நமது அனைத்து முற்பிறவிகளின் மொத்த கர்மாக்களும் அக்னி மலையான அருணாச்சலம் என்ற அண்ணாமலையார் எரித்து விடுகிறார். ஒருவேளை இப்பிறவியில் ஒரே ஒரு முறை கூட அண்ணாமலை கிரிவலம் செல்லாமல் வாழ்ந்துவிட்டால் நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும்? போன 4 பிறவிகளில் செய்த பாவ புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்க இப்பிறவி செலவாகிவிடும். போன 4 பிறவிகளில் செய்த புண்ணியங்கள் தான் பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, வாரிசுகள், சொத்துக்கள். அதே போன 4 பிறவிகளில் செய்த பாவங்கள் தான் 7.5 சனி அஷ்டமச்சனி காலத்தில் எதிர்கொள்ளும் நோய், அவமானங்கள், கடன், வம்பு வழக்குகள், மாந்திரீகத்தால் யாருக்காவது அடிமையாக இருத்தல், விரக்தி மனப்பான்மை, தற்கொலை எண்ணங்கள், ஏமாறுதல், துரோகத்தால் தோண்டு போகுதல், பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் தவித்தல், ஆங்கில மருத்துவத்தினால் உண்டாகும் பக்க விளைவுகள், விபத்துக்களால் உண்டாகும் உடல் உறுப்பு சேதாரம், தெய்வங்களை பழித்து பேசுதல் அல்லது கேலி செய்தல், அதன் மூலமாக மேலும் பல கொடூரமான பாவ வினைகளை உருவாக்கிடுதல் போன்றவைகள் உண்டாகின்றன. பல கோடி கர்ம வினைகள் ஒரே ஒரு அண்ணாமலை கிரிவலத்தினால் தீர்கின்றன. அதே சமயம் இன்னும் பல 1000 கோடி கர்ம வினைகளை நாமே முற்பிறவிகளில் உருவாக்கி வைத்திருக்கிறோம். உங்களில் சிலருக்கு இந்த கிரிவலம் எளிமையானதாக இருக்கும், பலருக்கு கடினமானதாக இருக்கும்.
சிலருக்கு கிரிவலம் செல்லும் போதே வயிற்று உபாதைகள், காலில் அடிபட்டு இரத்தம் வருதல், தொடர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு மயக்கம் வருதல் போன்றவைகள் ஏற்படும். இவையெல்லாம் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு வர இருக்கும் விபத்து, அறுவை சிகிச்சை போன்றவைகளுக்கு மாற்றாக அருணாச்சலேஸ்வரர் தரும் பரிகாரங்கள் ஆகும். மிகவும் அபரிவிதமான தெய்வீக சக்திகளை ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலே பெற முடியும். அதை முறைப்படி பாதுகாப்பது நமது சுய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது. பகலில் கிரிவலம் செல்பவர்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் வரையிலும் பசுக்கள் இருப்பதை காணலாம். அதற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை தானமாக தருவது இன்னும் பல கோடி புண்ணியத்தை அள்ளித்தரும். நமது ஊரில் இருக்கும் கோவில் பகுதியில் அல்லது நமது தெருவில் இருக்கும் ஒரே ஒரு பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் தானம் செய்தாலே பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரே ஒரு பசுவுக்கு தானம் செய்தால் அது எப்பேற்பட்ட புண்ணியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரவில் கிரிவலம் செல்பவர்கள் கிரிவல பாதை முழுவதும் பைரவர்களை பார்க்கலாம். அவைகளுக்கு உணவுப் பொருட்கள் தானம் செய்வது ஒரே நேரத்தில் பைரவரின் அருளையும் அண்ணாமலையாரின் ஆசிகளையும் அள்ளித்தரும் என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் கிரிவலம் செல்லும் போது திடீரென மழை வந்தால் உடனே கட்டிடத்திற்குள் ஒதுங்க வேண்டாம். விடாப்பிடியாக கிரிவலம் செல்லுங்கள். மழை வரும் சமயத்தில் சில பல வருண சித்தர்கள் அப்போது கிரிவலம் வருவார்கள். அதை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் உணர முடியாது. ஆனால் அவர்கள் நம்மை ஒரே ஒரு வினாடி பார்ப்பார்கள். அதன் மூலமாக பெருமளவு கர்மாக்கள் நம்மிடம் இருந்து அருணாச்சலேஸ்வரரின் அருளால் ஈர்த்து கொள்வார்கள். மழை பொழியும் போது சுவாமி தரிசனம் செய்வது நமது இரகசிய குற்றங்களை மன்னித்து அரிய பெரிய வரங்களை அள்ளித்தரும். மழை பொழியும் போது கிரிவலம் சென்றாலே அருணாச்சலேஸ்வரராகிய அண்ணாமலையார் நமது உணர்ச்சி மேலிட்டால் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆனால் இது எப்போதாவது யாருக்காவது மட்டுமே அருளாக கிடைக்கும். இதற்கென வேண்டுமென்றே மழை நாட்களாக தேர்வு செய்து கிரிவலம் செல்லுதல் கூடாது. ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. இந்த அரிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.